கரெக்டா இங்க இருந்து பஸ் ஸ்டாப் வந்து ஒரு 200 மீட்டர் குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனியா ஒரு பார்க் கொடுத்துருக்கோம். இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் இருக்குன்னா, ரெரா அப்ரூவல் இருக்குன்னா, அப்புறம் வீரபாண்டி வந்து இது பேரூராட்சினா அந்த அப்ரூவலும் இருக்குங்க. 24/7 செக்யூரிட்டி ஆபரேஷன் கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வால், போர்வெல், அப்புறம் பிளான் அப்ரூவல், ஒவ்வொரு வீட்டுக்குமே இபி கனெக்ஷன் எல்லாமே இருக்குன்னா, சோ இமிடியேட்டா நீங்க குடி வரீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா, ஸ்ட்ரீட் லைட் இருக்குன்னா, 3 பேஸ் இபி கனெக்ஷன் ஸ்ட்ரீட் லைட் இருக்குன்னா, அது போக நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குன்னா, நம்ம சைட்டுக்குள்ள இடமே கம்மியா ஆமாங்க ஃபுல்லா வீடாயிடுச்சுங்க. இது எல்லாம் கஸ்டமர் கட்டிட்டு இருக்காங்க. 30 நிமிஷத்துல ஏர்போர்ட் போய்க்கலாங்கண்ணா. ஸ்கூலு, காலேஜ், ஐடி பார்க், ஏர்போர்ட் எல்லாமே ரொம்ப அக்சஸிபிலிட்டி ஈஸிங்கண்ணா. ஊட்டி கிளைமேட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜில்னஸா இருக்கும். லோன் எலிஜிபிலிட்டி இருந்தா தாராளமா நீங்க குடி வந்துக்கலாம். தண்ணி பிரச்சனை கிடையாதுன்னா, இங்க போர்வெல் வந்து ஒரு 100 அடியில தண்ணி இருக்குன்னா, உடனே குடி வர மாதிரியான வீடு இந்த ஏரியாவில் நீங்க வாங்கி கட்டினாலும் இன்னைக்கு பட்ஜெட்ல கட்ட முடியாதுங்க. சாயில் வந்து நல்லா ரெட் சாயில்ங்கிறதுனால தண்ணியுமே நல்லா குடிக்கிற தண்ணி மாதிரி இருக்கு. நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட் நெகோஷியபிள் ஆஃபர் இருக்கு. மேல ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம்னா, சோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ண தேவை கிடையாது. சோ கிச்சன்ல வந்து மேல கஃபோர்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். உள்ள அட்டாச் டாய்லெட் தான். இந்தியன் வேணா இந்தியன், வெஸ்டர்ன் வேணா வெஸ்டர்ன் வச்சுக்கோங்க. எல்லாமே பிராண்டட் தான் பண்ணிருக்கோம். கோயம்புத்தூர்ல அது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே சூப்பரான ஒரு வீடு வந்து ரெடி டு ஆக்குபைல இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. ஸோ இது என்ன ஏரியானா இங்கே என்னென்ன பண்ணுறோம் ஆக்சுவலி இந்த லொகேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல வீரபாண்டி பிரிவுக்கு அடுத்து வீரபாண்டின். ஆக்சுவலி இது வீரபாண்டி ஊருக்குள்ளேயே ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியால அமைஞ்சிருக்குன்னா, இது வந்து ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டிங்கண்ணா. நெக்ஸ்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. கரெக்டா இங்க இருந்து பஸ் ஸ்டாப் வந்து ஒரு 200 மீட்டர்னா, வெறும் 200 மீட்டர் தானே, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியானா. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் இருக்குன்னா, ரெரா அப்ரூவல் இருக்குன்னா, அப்புறம் வீரபாண்டி வந்து இது பேரூராட்சினா அந்த அப்ரூவலும் இருக்குங்கண்ணா. ஸோ அதனால இங்க நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதுல நம்ம ஒரு 3 வீடு மட்டும் ரெடி பில்ட் சேல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ரெடி டு ஆக்குபைல இருக்கு. ஆமாங்கண்ணா. 2 கிழக்கு பார்த்த வீடுங்கண்ணா, ஒரு வந்து வடக்கு பார்த்த வீடுங்கண்ணா. ரெடியா இருக்கு. நீங்க இமிடியேட்டா ரிசர்வ் பண்ணிட்டு நாளைக்கு குடி வந்துடலாம். அந்த மாதிரியான வீடுங்கண்ணா. ஓகே, இப்போ இந்த வீடு வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட், இது லேண்ட் ஏரியா வேணும்னு சொல்லி வீடு வந்து பாத்தீங்கன்னா 2.5 சென்ட் இடங்கண்ணா. வீடு வந்து 980 ஸ்கொயர் ஃபீட் வீடுங்கண்ணா. இதுல உங்களுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணிருக்கோம். இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வால், போர்வெல், அப்புறம் பிளான் அப்ரூவல், ஒவ்வொரு வீட்டுக்குமே இபி கனெக்ஷன் எல்லாமே இருக்குன்னா, சோ இமிடியேட்டா நீங்க குடி வரீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா, ஸ்ட்ரீட் லைட் இருக்குன்னா, 3 பேஸ் இபி கனெக்ஷன் ஸ்ட்ரீட் லைட் இருக்குன்னா, அது போக நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குன்னா, சோ நீங்க நல்ல தண்ணி கனெக்ஷனுமே உள்ள இருக்குன்னா, ஏன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவை ஒட்டின மாதிரியே இருக்கிறதுனால இமிடியேட்டா உள்ள நம்ம லைன் எடுத்துட்டோம்னா, அதே மாதிரி நீங்க ஏதாவது மளிகை கடைக்கு போகணும், பஸ் ஸ்டாப்புக்கு போகணும், காந்திபுரம் போகணும், ரயில்வே ஸ்டேஷன் போகணும், மேட்டுப்பாளையம் போகணும்னால நீங்க ஈஸியா பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போய்க்கலாங்கண்ணா. அதே மாதிரி இங்க இருந்து நீங்க ஏர்போர்ட் போறதுமே சிட்டிக்குள்ள போகாம கோவில்பாளையம், குரும்பமலை ஏர்போர்ட் போய்க்கலாங்கண்ணா. மினிமம் வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். 30 நிமிஷத்துல போயிடலாம். 30 நிமிஷத்துல ஏர்போர்ட் போய்க்கலாங்கண்ணா. சரவணம்பட்டி ஐடி பார்க் இங்க இருந்து ஒரு 20 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஊட்டி போறதுனால, இங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடுனால ஊட்டி கிளைமேட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜில்னஸா இருக்கும். இப்ப நீங்க சிட்டிக்குள்ள பாக்குற கிளைமேட்டோட இந்த கிளைமேட் சூப்பரா இருக்கும். தண்ணி பிரச்சனை கிடையாதுன்னா, இங்க போர்வெல் வந்து ஒரு 100 அடியில தண்ணி இருக்குண்ணா. 100 அடியிலே தண்ணி வந்து. ஆமாங்கண்ணா. சாயில் வந்து நல்லா ரெட் சாயில்ங்கிறதுனால தண்ணியுமே நல்லா குடிக்கிற தண்ணி மாதிரி இருக்கு. அது போக நல்ல தண்ணி அத்திக்கடை வாட்டருமே இங்க ஒரு 3 ல இருந்து 4 நாளைக்கு ஒரு டைம் வருங்கண்ணா. இபி பேஸும் 3 பேஸ் கனெக்ஷன் இருக்குண்ணா. சோ இமிடியேட்டா குடி வந்துக்கலாம். வீட்டுக்குள்ள போய் என்னென்ன பண்ணிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சோ இப்போ இந்த எலிவேஷன்ல வந்து என்னென்ன பண்ணிருக்கோம்? ஆனா எலிவேஷன் வந்து நல்ல லக்ஸரியான ஒரு பெயிண்டிங் கலர்ல கொடுத்துருக்கோம். முன்னாடி வந்து உங்களுக்கு எம்எஸ் கேட் கொடுத்துருக்கோங்கண்ணா. உள்ள வந்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோங்கண்ணா. கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஆமாங்கண்ணா. ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். அது போக இண்டிவிஜுவல் போர்வெல்லுங்கண்ணா. தனியா இது வந்து நல்ல தண்ணி தொட்டினா 7000 லிட்டர் சம்ப் இருக்குங்கண்ணா. இங்க வந்து நீங்க நல்ல தண்ணி புடிச்சுக்கலாங்கண்ணா. அது ஆஃப் பண்ணும்போது தொட்டிக்கு டைரக்டா கனெக்ஷன் வந்துருக்குண்ணா. இங்க வந்து ஒரு பைப் லைன் கொடுத்துருக்கோம். முன்னாடி கார் ஏதாவது வாஷ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். அது போக இந்த வீட்டுக்கு தனியான இபி வந்து இங்க கொடுத்துருக்கோங்கண்ணா. சில இடத்துல ஓப்பனா இருக்கும். இங்க பாக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கோங்கண்ணா. இதுக்கு இன்டீரியர் மாதிரி பண்ணி தனியாவே. ஆமாங்கண்ணா. ஏன்னா தண்ணி மழையெல்லாம் பெஞ்சுனா வெளியில போகாதுங்கண்ணா. சோ அதே மாதிரி மெயின் டோர் வந்து நல்லா டீ கூட்ல கொடுத்துருக்கோங்கண்ணா. டீ கூட்ல கிளாஸ் ஃபினிஷிங் கூட கொடுத்துருக்கோங்கண்ணா. இது வந்து டைரக்டா கிழக்கு பார்த்த வாசலுங்கண்ணா. சோ நம்ம டோர் ஓபன் பண்ணும்போது சூரியோதயம் வந்து நேரா வீட்டுக்குள்ள வருங்க. வாஸ்துபடி கரெக்டான வாஸ்துங்கண்ணா. சோ கிழக்கு வாசல்ல நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்கோங்கண்ணா. சூப்பர். ஃபுல்லா ஹால் சீலிங்லாம் பண்ணி. ஆமாங்கண்ணா. மேல ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம்னா, அது போக இந்த பக்கம் ஒரு டிவி யூனிட் போட்டுருக்கோம்னா. டிவி யூனிட்ல கீழ கபோர்ட் எல்லாமே பண்ணிக்கலாங்கண்ணா. சோஃபா வந்து இந்த மாதிரி எல் ஷேப்ல போட்டுக்கலாங்கண்ணா. எல் ஷேப்ல பண்ணிக்கலாம். ஆமாங்கண்ணா. ஒரு ஹாலுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிச்சன். சோ கிச்சன் வந்து உங்களுக்கு கிழக்கு பார்த்தா அதுல வந்து முன்னாடியே வந்துருங்கண்ணா. சோ கிச்சன்ல வந்து மேல கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்கோம், கீழே கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்கோங்கண்ணா. சோ நீங்க எதுவுமே ஆமா மாடல் கிச்சன் மாதிரியே மேலே கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். சைட்லயுமே உங்களுக்கு செல்ஃப்ல கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம். தேவையான பொருளை வச்சுக்கிற மாதிரி. உங்களுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு ரோடு வியூல ஜன்னல் கொடுத்துருக்கிறதுனால நீங்க ஓபன் பண்ணும்போது ஹீட் எல்லாமே வெளியில போயிருங்க. சோ அதே மாதிரி இங்க நல்ல தண்ணி, உப்பு தண்ணி 2 ப்ரொவிஷன் தான் கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி தண்ணி எதுவும் வெளியில போகாம தனியா ஒரு பீடிங் கொடுத்துருக்கோங்க. இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மிக்ஸி வைக்கிறதுக்கு, பிரிட்ஜ் வைக்கிறதுக்கு எல்லாமே தனித்தனியா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க. இப்போ இந்த சுவிட்சஸ்ல என்ன மாதிரி பிராண்ட் யூஸ்? ஆனா எல்லாமே பிராண்டட் தானே. ஹிண்டன் அந்த மாதிரி, குண்டன் அந்த மாதிரி பிராண்டட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஆமா, அதுல அதே மாதிரி பிராண்டட் எல்லாமே நீங்க ஜூம் பண்ணியே காமிச்சிருங்கன்னா எல்லாமே பிராண்டட் தான் பண்ணிருக்கோம். பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம்னா 10க்கு 16 வந்துருது. 10க்கு 16ங்கண்ணா. 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம்லயும் மேல கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். கீழே ஏன் பண்ணலாம், நிறைய பேர் பெரிய காட் போடுவாங்க. சோ அதனால மேல மட்டும் பண்ணிருக்கோம்.
செல்ஃபுமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ல க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்கண்ணா. சூப்பருங்க. செல்ஃப் வந்துமே உள்ளவே கொடுத்துருக்கோம். இது அட்டாச் டாய்லெட்னா மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்னா. ஓகே. சோ இதுல உங்களுக்கு இந்தியன் வேணா இந்தியன் வச்சு கொடுத்துருவோம், வெஸ்டர்ன் வேணா வெஸ்டர்ன் வச்சு கொடுத்துருவோம். ஓகே, அது கஸ்டமரோட கஸ்டமர் டீல் பொறுத்து இருக்குன்னா உள்ளுக்குள்ள ஷவரு பாத் எல்லாமே நீட்டா வந்துரும்னா, நீட்டா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம்னா. அது போக உங்களுக்கு வந்து பெட்ரூம் வந்து 10க்கு 16னா ஓரளவு ஸ்பேசியஸா இருக்கும்னா. இன்னொரு பெட்ரூம் வந்து 10க்கு 10ங்கனா அதுலயே மேல கஃபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ 10க்கு 10 இதுலயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லா கஃபோர்ட் ஒர்க் வந்துரும்னா. அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃபுமே ஃபுல்லா கஃபோர்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். இங்கேயுமே ஷெல்ஃப் வந்துருக்கு. செல்ஃப்ல கஃபோர்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் அட்டாச் டாய்லெட் தானா, உள்ள அட்டாச் டாய்லெட் தான். இந்தியன் வேணா இந்தியன், வெஸ்டர்ன் வேணா வெஸ்டர்ன் வச்சு. ஓகே, இது ஃபுல் டைல்ஸே வந்துரும். ஆமா, ஃபுல் டைல்ஸ். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு வரைக்கும் வைப்பாங்க. சோ இது வந்து ஃபுல்லாவே வச்சிட்டோம், மேல வரைக்கும் இது பண்ற மாதிரி. அதே மாதிரி டைல்ஸ் எல்லாமே கீழே வழுக்காத அளவுக்கு நல்லா குவாலிட்டியான டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். இது எல்லாமே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு முடிச்சு கொடுக்கும்போது கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். சில பேர் எதுக்குன்னா கொஞ்சம் அழுக்காயிருங்கிறதுக்காக முடிக்கும் போது பண்ணி கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பெயிண்டிங் எல்லாமே நல்ல கான்ட்ராஸ்ட் கலர், இந்த ஆப்போசிட் லைட்டு சாண்டல் கலருங்கிறது மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ற கலர் தான். அதே மாதிரி ரூம் டோர்ஸ் இடமே உங்களுக்கு நாட்டு மரம் சால்ல தான் போட்டிருக்கோம். சோ உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாவே இருக்கும், பார்க்கும்போது டிசைன் நல்ல குவாலிட்டியா இருக்கும். சோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ண தேவை கிடையாது. சோ இந்த வீட்டினுடைய பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து 55,50,000 கொடுக்குறோம். 55,50,000 கொடுக்குறோம். நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட் நெகோஷியபிள் ஆஃபர் இருக்கு. உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல, அதுவும் உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஒரு செமி ஃபர்னிஷ்ட்ல இண்டிவிஜுவல் போர்வெல், காம்பவுண்ட் வால், கேட்டு, அப்ரூவல், இபி உடனே குடி வர மாதிரியான வீடு இந்த ஏரியாவில் நீங்க வாங்கி கட்டினாலும் இன்னைக்கு பட்ஜெட்ல கட்ட முடியாதுங்க. ஸோ நியர்பை லொகேஷன்ல பட்ஜெட்டை செக் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். முன்பணம் பாத்தீங்கன்னா ஒரு 5,000 to 6 லட்ச ரூபா முன்பணம் கொடுத்துட்டு மீதி லோன் போய்க்கலாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடு கிழக்கு பார்த்து இருக்குங்க, இன்னொரு வீடு வடக்கு பார்த்து இருக்குங்க. இந்த வடக்கு பார்த்து ஒரு வீடு இருக்குங்க, 2 வீடு கிழக்கு பார்த்து இருக்குங்க. இல்ல இந்த ப்ராப்பர்ட்டில நீங்க இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் சென்ட் 9,90,000 வருங்க. வீடு வந்து நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு தாங்க. ஓகே, எனக்கு பிடிச்ச மாதிரி பிளான் பண்ணி கட்டிட்டாங்கன்னா கட்டுறதாலும் கட்டலாங்க. இல்ல இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாம கொஞ்சம் முன்னாடி பெரியநாயக்கம்பாளையம் வேணும், துடியலூர் வேணும், கவுண்டம்பாளையம் வேணும்னாலும் நம்ம கட்டி கொடுக்கலாங்க. இதோட பட்ஜெட் கம்மியா வேணும்னா மத்தம்பாளையம், காரமடை, உங்களுக்கு மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோடு, கோவில்பாளையம், கிணத்துக்கடவு, நம்ம கிட்ட ஒரு 10-12 ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. நம்ம வீடியோ ஆல்ரெடி கோகோ டவுன் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், நிறைய பேர் பார்த்து நம்ம கிட்ட வாங்கியிருக்காங்க. சோ அந்த மாதிரி இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் வாங்கலாங்க. இப்ப கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல எங்க இருந்தாலும் எங்க வேணாலும் மேஜரா வந்து பொள்ளாச்சி ரோடு, அவினாஷி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, சக்தி ரோடு, இந்த 4 ரோட்லயும் நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குங்கன்னா இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி இருந்தா உங்க டேஸ்க்கு ஏற்ற மாதிரி கட்டி கொடுத்துருவோங்க. கட்ட வீடு வேணும்னா இங்க இருக்குங்கன்னா மத்தம்பாளையத்துல இருக்குங்களா, இமிடியேட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்ப நிறைய பேர் வந்து ஐப்பசி மாசம் குடி வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து ப்ராப்பர்ட்டி ரெடியா இருக்குன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்சஸிபிலிட்டி, பஸ் வசதி, ஏர்போர்ட் போகணும், ஐடி பார்க் போகணும். அதே மாதிரி மேஜரா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்கு குழந்தைய படிக்கிற ஸ்கூல் பாத்தீங்கன்னா விவேகம் இருக்கு, இமாக்குலேட் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேடி மெட்ரிகுலேஷன், யுவபாரதி, இந்த மாதிரி ஒரு 10 ஸ்கூல் இருக்குன்னா எல்லா காலேஜுமே சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஆவி காலேஜ் இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் உங்களுக்கு குமரகுரு, சங்கரா காலேஜ் எல்லாமே ஒரு 10-15 நிமிஷத்துல ரீச் பண்ணிடலாம். ஹாஸ்பிட்டல் வசதி இல்ல இருக்கு. ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு இங்கே வீரபாண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சகாயம் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரியநாயக்கம்பாளையத்துல டிஜி ஹாஸ்பிட்டல் இருக்கு, கேஆர் ஹாஸ்பிட்டல் இருக்கு. எல்லாமே ஒரு 5 to 10 நிமிஷம் தானே, ஈஸியா ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு டாக்ஸி அவைலபிள் இங்க இருக்கும், ஸ்விக்கி சொமேட்டோ அவைலபிள் இருக்கு, பஸ் வசதி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்தா தாராளமா நீங்க குடி வந்துக்கலாம். வீடை பாத்துட்டீங்க எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோக்கன் அட்வான்ஸ் 10,000 ரூபாய்னா 3 to 5 நாள் டைம், அப்புறம் 90,000 அட்வான்ஸ் கொடுக்கும்போது நான் லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருவேன். டிடிசிபி அப்ரூவல், ரெரா அப்ரூவல், லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருவோம். நீங்க ஒரு லாயரை செக் பண்ணிட்டு நீங்க லோன் போகாம கேஷ் கொடுத்து வாங்குறீங்கன்னா ஒரு 20-25 டேஸ்ல கரையா பண்ணிக்கலாம். லீகல் உங்க லாயர் ஓகேன்னு சொன்னா. லோன் போறீங்கன்னா நீங்க அட்வான்ஸ் கொடுத்தோடனே நான் லோன் பேப்பர்ஸ்லாம் வாங்கி பேங்க்ல கொடுத்துருவேன். மேஜரா உங்களுக்கு எல்ஐசி சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ல பண்றோம், HDFC பண்றோம், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஆக்சிஸ், ஐசிசி, ஸ்டேட் பேங்க், எதுல வேணா நீங்க லோன் போய்க்கலாம். மேக்ஸிமம் லோன் கிடைச்சிடும். மேக்ஸிமம் லோன் கிடைக்குங்க. நம்ம 55 ரூபா பட்ஜெட் சொல்றோம், ஒரு 5 to 6 ரூபா முன்பணம் கொடுத்தா ஒரு 48-50 லட்ச ரூபா லோன் போட்டுக்கலாங்க. இப்ப நீங்க நார்மலா நீங்க டபுள் பெட்ரூம் வாடகை நீங்க சிட்டிக்குள்ள பாக்குறீங்கன்னா 15,000 ரூபா அந்த மாதிரி இஎம்ஐ இருக்கு. கூட ஒரு 20,000 ரூபா இஎம்ஐ, ஒரு 35,000 ரூபா இஎம்ஐ வருங்கண்ணா. தாராளமா நீங்க லோன் போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு இடம் வாங்கி தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் இங்க இருக்கு, பெரியநாயக்கம்பாளையம், துடியலூர், கவுண்டம்பாளையம் எல்லாமே இருக்கு. இப்ப இங்க இடம் வாங்கணும்னா இங்க என்ன பட்ஜெட்ல நடக்கும்? ஆனா சென்ட் வந்து 9,90,000 ரூபாய். 9,90,000 ரூபாய். வீடு வந்து பட்ஜெட் நம்ம கஸ்டமைஸ்ல ஒரு 45 லட்ச ரூபாயில இருந்து கட்டி கொடுக்கலாங்கண்ணா. ரெடி டு மூவ்னா இந்த பட்ஜெட்ல இருக்குங்கண்ணா. இது இல்லாம வேற லொகேஷன்லயும் நம்ம கட்டி கொடுக்கலாம். பட் இந்த வீரபாண்டிங்கிறது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல உங்களுக்கு ஊட்டி லொகேஷன் என்ஜாய் பண்ணலாம். சென்டர் ஹப் மாதிரி இருக்கு. ஆமா, இந்த சென்டர் ஹப் மாதிரி. இந்த லொகேஷன் வாங்குறவங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஐடி பார்க்கு,
ஏர்போர்ட் எல்லாமே ரொம்ப அக்சசிபிலிட்டி ஈஸிங்கண்ணா. பஸ் வசதி இருக்கு மேஜரா. நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து பஸ் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இருக்கு, மேட்டுப்பாளையத்துல இருந்து இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ்ங்க. ஓகேங்க. அதே மாதிரி உங்களுக்கு மொட்டை மாடியில பாத்தீங்கன்னா துவைக்கிற கல்லு, நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனியா தொட்டி வச்சிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது போக அவுட்டர்ல ஒரு டாய்லெட் வச்சு கொடுத்துருக்கோம். ஓகே. அவுட்டர் டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு எல்லா வீட்டுக்குமே மேஜரா தேவைப்படுதுங்க. அது ஸ்டேர் கேஸ் கீழே ஒரு ஆள் சுத்தி போயிட்டு வரல கேப் இருக்குங்க. ஸோ அந்த அவுட்டர் டாய்லெட்டுமே இங்க கீழே கொடுத்துருக்குங்க. இது போக ஒரு ஆள் ஃபுல்லா சுத்தி போயிட்டு வரலாங்க. ஓகேங்கண்ணா. அதே மாதிரி மொட்டை மாடியில பாத்தீங்கன்னா துவைக்கிற கல்லு, நல்ல தண்ணி உப்பு தண்ணி எல்லாமே கொடுத்துருக்குங்கண்ணா. அதுல நீங்க அங்க இருந்து வியூ பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா வீடுகள் இருக்குங்க. சுத்தி வீடா தான் இருக்கும். ஆமா, ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா தானே. அது போக நம்ம இப்ப லைவா எவ்வளவு வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்குங்கிறதே பாக்கலாங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா தெரியும். இப்ப ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெசிடென்ஷியல் தெரியுதுங்களா? அந்த ஃபுல்லா ரெசிடென்ஷியலுங்க. இப்ப நம்ம சைட்டுக்குள்ள இருந்து பாருங்க, நம்ம சைட்டுக்குள்ள இடமே கம்மியா ஃபுல்லா. ஆமாங்க, ஃபுல்லா வீடாயிடுச்சுங்க. இது எல்லாம் கஸ்டமர் கட்டிட்டு இருக்காங்க. ஓகே. இது ஆல்மோஸ்ட் குடி வர போறாங்க. இப்ப பாருங்க இந்த வீடு குடி வர போறாங்க. அந்த பக்கம் வரைக்கும் வீடுங்க. அந்த காம்பவுண்டுக்கு வெளியில தெரியுறதுலாம் இந்த ஏரியா, அந்த வீரபாண்டி ஊருங்க. இப்ப நிறைய பேர் பாருங்க வேலை ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. ஓ சூப்பர்ண்ணா. ஸ்ட்ரீட் லைட் இருக்குங்க, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க, ஓகே. தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி உள்ள உங்களுக்கு 24x7 செக்யூரிட்டி ஆபரேஷன் கொடுத்துருக்கோம். ரெண்டு பக்கம் மட்டும் தான் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனியா ஒரு பார்க் கொடுத்துருக்கோம். உள்ளே பார்க்கும் இருக்கு. ஆமாங்க, டேங்க் கிட்ட ஒரு பார்க் கொடுத்துருக்கோம், இங்க ஒரு பார்க் கொடுத்துருக்கோம், ரெண்டு பார்க் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டா நீங்க வாங்குனீங்கன்னா குடி வந்துக்கலாங்க. ஓகே. மேல இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்கு வாங்குறாங்கன்னா என்ன வீடு கட்டி வாடகைக்கு விடலாங்க. ஒரு 15,000 வாடகை வருங்க. ஏன்னா நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலனா 15,000 கம்பல்சரி வாடகை வருங்க. இங்க துவைக்கிற கல் இருக்குங்க, நல்ல தண்ணி உப்பு தண்ணி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்ட டைம் இல்ல, எனக்கு வந்து இமீடியட்டா பர்ச்சேஸ் பண்ணணும், இல்ல எனக்கு வந்து வீடு கட்டுறதை பார்க்க டைம் இல்ல அப்படின்னாலும் இந்த வீடு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஓகே. கட்டும்போது ஃபுல்லா நம்ம சூப்பரைஸ். நம்ம ஃபுல்லா எல்லாமே சூப்பரைஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க. நம்ம கட்டிட்டு இருக்கதே தாங்க பாரு, செங்கல் வச்சு தான் கட்டுறோம், பில்லர் போட்டு தான் கட்டுறோங்க. இதே சேம் தாங்க நம்ம இப்ப கட்டினது. ஓகே. சோ செங்கல் போட்டு பில்லர் போட்டு தான் கட்டியிருக்கோம். மேல நீங்க 2 ஃப்ளோர் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓ எக்ஸ்டெண்ட் வேணா பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாங்க. சோ அதனால நீங்க கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல, அது வீரபாண்டி லொகேஷன்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூட்டபிளான ப்ராப்பர்ட்டி. உங்க குழந்தைகளை படிக்க வைக்கிற ஸ்கூலு, காலேஜ், ஐடி கம்பெனி, ஹாஸ்பிட்டல், பஸ் வசதி எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஃபுல்லி நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. கிளைமேட்டும் அதே மாதிரி ஊட்டி கிளைமேட் மாதிரி சூப்பரா இருக்குங்க. வெயில் பெருசா தெரியும். ஆமாங்க, தெரியாதுங்க. சோ உடனே இமிடியேட்டா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா என் நம்பர் கீழ இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், லீகல் டவுட்டோ இல்ல என்ன மாதிரி கட்டியிருக்காங்க, எவ்வளவு லோன் கிடைக்கும், எவ்வளவு இஎம்ஐ வரும், என்ன டவுட்னாலும் கீழே என்னோட நம்பர் இருக்குங்க, கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாம கோயம்புத்தூர்ல வேற லொகேஷன்ல நீங்க இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு இந்த லொகேஷன்ல இருந்தா பெஸ்டா இருக்கும், என்னோட சொந்தக்காரங்களா இங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணி ஒரு லொகேஷன் பெஸ்டா பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு பெஸ்ட் நெகோஷியபிள் இருக்கு. இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் கம்மியான ரேட்ல வாங்கி போறதா நம்ம கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபிளா இருக்கும், வீடா வாங்கணுமா இடமா வாங்கணுமா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா வாடகைக்கு வருதா, ஸோ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்மளால சஜஷன் பண்ண முடியும். என் பேர் சரவணன். வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியா லோனா இருந்தாலும் கேஷா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல கம்மியான பட்ஜெட்ல, அது பிரைமான லொகேஷன்ல வந்து வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணா வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இன்னொரு வாட்டி இந்த எக்ஸாக்ட் லொகேஷன் மட்டும் என்னன்னு சொல்லிடலாம். இந்த லொகேஷன் வந்து எங்க அமைச்சிருக்குன்னா, நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க, சில பேர் இடையில பார்க்குறாங்க, சில பேர் லேட்டாக பார்த்துட்டு லொகேஷன் தெரியாம போயிடுறாங்க. இது வந்து கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல பெரியநாயக்கம்பாளையத்துக்கு அடுத்து வீரபாண்டி ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பட்ஜெட்டும் 55,50,000 ரூபாய்ங்க. ரெடி டு ஆக்குப்பீங்க. இமீடியட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட் நெகோஷியபிள் இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ தீபாவளிக்கு நிறைய நெகோஷியபிள் ஆஃபரோட வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டேரக்டா விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.